ஹாங்காங்ல மக்கள் எல்லாருமே செதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. எதை பார்த்து ஓடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுனாமி வந்துகிட்டு இருக்கு. அந்த சுனாமி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அங்க ஓடிக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாருமே அடிச்சுக்கிட்டு போகுது. ஒரு செகண்ட்ல எல்லா மக்களுமே இறந்து போயிடுறாங்க. ஆனா அங்க இருக்க பெரிய பில்டிங்ல ஏறி போன மக்கள் மட்டும் தப்பிக்கிறாங்க. இப்படி 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு பொண்ணு இருக்கிறதுல உயரமான பில்டிங்ல படுத்துக்கிட்டு இருக்கா. இவ பேரு ஆஷா. அவளுக்கு நைட் ஆனா நிறைய கெட்ட கனவுலாம் வரும். அந்த கனவுலாம் வேற எதுவும் கிடையாது, அந்த சுனாமில நடந்த விஷயங்கள் அவ கனவுல வந்து வந்து போகும். அதனால அவ ரொம்பவே டிஸ்டர்பா இருப்பா. அப்படியே காலையில விடியுது. காலையில எழுந்து அவ பத்திக்க வச்ச தண்ணியை எடுத்து குடிப்பா. அந்த தண்ணிய அவ பார்த்து பார்த்து செலவு பண்ணுவா. எவ்வளவு லிட்டர் குடிச்சிருக்கோம் எவ்வளவு குடிச்சிருக்கோம் அப்படின்றத நோட் பண்ணி வைப்பா. அப்புறம் தண்ணி குடிச்ச உடனே அங்க இருக்க ரேடியோ எடுத்து பாட்டு கேட்க ஆரம்பிப்பா. அதுவும் வேற யாருக்கும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவனமா கேட்பா. அதை முடிச்சிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கா. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பெரிய ஹோட்டல்ல நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணி எல்லாரும் உட்காந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட்டது ஞாபகம் வருது. அப்படி அவ நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க பைனாக்குலர் எடுத்து பார்க்கும் போது தண்ணியில ஏதோ ஒண்ணு மிதந்து வருது. உடனே அது எடுக்கணும்னு சொல்லிட்டு அவளே செஞ்ச ஒரு டிவைஸை வச்சு அந்த டப்பாவை பத்தி எய்ம் பண்ணி அதை அப்படியே இழுக்கிறா. இழுக்கும் போது அவளுக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. ஆனாலும் அதை பொருட்படுத்தாம அதை இழுக்கிறா. அப்படி இழுத்து கிட்ட வரும்போது தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வந்து அவளை அப்படியே கடிக்க வருது. நல்ல வேலையா அவ கையில லைட்டா அடிபட்டுச்சு. அவ்வளவுதானே தவிர அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இப்பதான் நமக்கு தெரியுது அந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு விலங்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டப்பால என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாக்குறா. பார்த்தா அது உள்ள எதுவுமே இல்ல, ஒரே ஒரு சரக்கு பாட்டில் மட்டும்தான் இருக்கு. உடனே அதை எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு அவ கையில அடிப்பட்ட காயத்திலேயே அதை ஊத்துறா. வலி தெரியாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் குடிச்சிடுறா. ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க பைனாக்குலர் எடுத்து பார்க்கும் போது பக்கத்துல ஒரு போட் வருது. போட்ல இருந்து வந்த ஆட்கள் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க எல்லாரையும் அடிக்கிறதையும் அவ பாக்குறா. இதை பார்த்துட்டு அவ வேக வேகமா இவளுடைய சாப்பாடு எல்லாத்தையுமே பதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறா. எப்படி வைக்கிறான்னா அதுக்கு மேல குப்பையை கொட்டி அவ இருந்த இடத்த இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி பக்காவா மாத்தி வைக்கிறா. வச்சுட்டு அவ ஒளியறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பா. கிளாசெட் இருக்கும். அந்த கிளாசெட்குள்ள ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள போய் அவ ஒளிஞ்சுக்கிறா. கரெக்டா இவ உள்ள போய் ஒளிஞ்ச உடனே அந்த போட்ல இருந்து வந்த ஆட்கள் இவளுடைய வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்து வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அலசி ஆராயிறாங்க. அப்ப கரெக்டா இவ இருக்க அந்த இடத்துக்கும் வராங்க. அவ்வளவுதான் நம்ம காலின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு உயிர் பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. அப்ப கொஞ்ச நேரம் தேடி முடிச்சிட்டு இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க அங்க இருந்து போன உடனே தான் அவளுக்கு உயிரே வந்தது. உடனே கதறி அழ ஆரம்பிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா அவகிட்ட இருந்த சாப்பாடு தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுது. இது யார் எடுத்துட்டு போறாங்க, இங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவளுக்கு வர ஆரம்பிக்குது. சரின்னு சொல்லிட்டு அவ நைட்டு படுக்க போயிட்டா. அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சரி இப்ப யாராச்சும் இங்க இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றானா சோப் எடுத்து மூஞ்சி கழுவுற மாதிரி கழுவிட்டு அந்த சோப்பை அங்கேயே வைக்கிறா. கொஞ்ச நேரத்துல அங்க யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த சோப்பை எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது ஒரு குட்டி பொண்ணு. அவளை கையங்கலமா நம்ம ஹீரோயின் பிடிச்சிடுறா. ஆனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை அடிச்சிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்ப அவளுக்கு திரும்பியும் பாஸ்ட்ல நடந்த விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் அவ தங்கச்சிக்காக ட்ரெஸ் வாங்குறதுக்காக போறாங்க. ஏன்னா அவ தங்கச்சிக்கு பர்த்டே வரப்போகுது. இப்ப அப்படியே பிரசன்ட்ல காட்டினா அந்த குட்டி பொண்ணு ஒரு ரூம்ல ஒரு ஓரமா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை ஒரு வழியா நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. ஆனா தூங்குற பொண்ணை ஏற்படுத்துக்க அவளுக்கு மனசு வரல. அவளை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு அவ தங்கச்சி ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதனால அவளுக்கு நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் சீன் ஒன்று வருது. அதுல என்னன்னா நம்ம ஹீரோயின் தான் அவங்க வீட்டுல மூத்த பொண்ணு. அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் இவங்க ஃபேமிலியா வந்த ஒரு நெக்லஸை அவ தங்கச்சிக்கு கொடுக்குறாங்க. நான் தான் இந்த வீட்டுல முதல் பொண்ணு, எனக்கு கொடுக்காம எப்படி நீங்க தங்கச்சிக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்ப அப்படியே பிரசன்ட்ல காட்டினா நூடுல்ஸ் செஞ்சுட்டு அதுல ஒரு பங்கை இந்த குட்டி பொண்ணுக்கு கொடுக்குறா. ஆனா அவ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துலயே வச்சிடறா. அவ அங்கிருந்து போன உடனே அந்த பொண்ணு வேக வேகமா பசியில சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் பண்ற எல்லாத்தையும் பார்த்து அவ கூடயே பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் உருவாக ஆரம்பிக்குது. அப்புறம் அன்னைக்கு நைட்டே அந்த குட்டி பொண்ணு நான் என்னோட ஃபேமிலியை பார்க்க போயே ஆகணும், அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன், நான் ஒரு போட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுல போய் எங்க அம்மாவை பார்த்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த குட்டி பொண்ணு அவளோட பேரு ஹே அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஆஷா ஏ கிட்ட பேசி அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துறா. அப்படியே அடுத்த நாள் விடியுது. காலையில டாப் ஃப்ளோர்ல 2 பேரும் இருக்காங்க. அப்ப ஹே என்ன பண்றான்னா நம்ம ஆஷா கதவை மூடுறதுக்காக ஒரு டேப் போட்டி வச்சிருப்பான். அதை புடிச்சு இழுத்து விட்டுறா. அது இழுத்துனால கதவை க்ளோஸ் ஆயிடுது. இப்ப நம்ம ஆஷாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அந்த கதவை ஓபன் பண்ணவே முடியல. அப்ப அந்த குட்டி பொண்ணு வந்து அந்த கதவை ஈஸியா ஓபன் பண்ணிடுறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஷா அவ கழுத்துல செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா
அவ கழுத்துல இருந்த செயினை காணோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வெளியே ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் சொல்லிட்டு நம்ம ஆஷா வெளியே எட்டி பாக்குறா. பார்த்தா அந்த போட்ல இருந்த ஆட்கள் திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹேய பார்த்து நீ சைலண்டா இது எதுவும் பேசாத. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா ஆஷா நீ என்னோட செயினை எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே இதை கிட்ட குட்டி போனோம் நான் ஒன்னும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஷா போயிட்டு அவ வச்சு இந்த தண்ணியோட அளவை செக் பண்றா. பார்த்தா அங்க தண்ணி ரொம்பவே கம்மியா இருக்கு. தண்ணி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது எல்லாமே நம்ம குட்டி பொண்ணோட வேலைதான். அவதான் தண்ணிய வேஸ்ட் பண்ணிட்டா. இது அவளுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வருது. அப்ப பக்கத்துல நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா பக்கத்து கண்ட்ரீஸ்ல சுனாமி தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போய்கிட்டே இருக்கும் போது நம்ம ஆஷாவோட அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இங்க பாரு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி நிறைய டெட் பாடி மிதந்துகிட்டு இருக்க மாதிரி வருது. கனவு அப்படியே கலைஞ்சு பார்த்தா எதிரில ஒரு பொண்ணு இருக்கா. இவதான் நம்ம தங்கச்சி அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா அது தங்கச்சி இல்ல, அது அந்த குட்டி பொண்ணு ஹேதான். அப்படியே சீன் கட் பண்ணா பில்டிங்ல இருக்க லைட்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம குட்டி பொண்ணு என்ன பண்றானா அந்த காரிடோர் பக்கத்துல இருக்க ஒரு டோரை காட்டி அது என்ன கதவு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இங்க பாரு நீ தப்பி தவறி கூட அந்த பக்கம் போயிடாத, அந்த கதவு மட்டும் ஓபன் பண்ணா இந்த இடம் ஃபுல்லாவே நம்மளால நிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படி பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி கூட பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த நியூஸ்ல நம்ம இருக்க இடத்தை நோக்கி சுனாமி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போய்கிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா நியூஸை கட் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு உன்னை பொண்ணு பார்க்க ஒரு குடும்பம் வராங்க, மரியாதை கிளம்பி ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினோ என்னால எங்கேயும் வர முடியாது, நீங்க சொல்றதுல என்னால கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டை விட்டு கிளம்பி போறா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம குட்டி பொண்ணு ரேடியோ எடுத்து பாட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்பா ஒரு ரெக்கார்டட் மெசேஜ பாக்குறா. அதுல பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ஷெல்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை அவ கேட்கறத பார்த்த ஆஷாவும் ரொம்பவே கோவமா அதெல்லாம் நீ கேட்காத, நம்ம இங்க இருந்து வெளியே போனா நமக்கு ஆபத்து, உனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணு ஒரு கன் எடுத்து காட்டுறா. இதை பார்த்து ஆஷாக்கு செம்ம ஷாக் ஆகுது. உடனே அந்த கன் எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு அந்த குட்டி பொண்ணை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணுக்கு செம காண்டாகுது. அதனால அவ அங்க இருந்து பக்கத்து ரூம்ல போய் உட்காந்துக்கிறா. அப்படி இந்த பக்கம் காட்டினா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த தங்கச்சியோ அக்கா எங்கேயும் போகாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதுதான் கரெக்டான டைம், என் வாழ்க்கையை வாழ போறேன், ஆனா நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே டச்ல தான் இருப்போம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படி இந்த பக்கம் காட்டினா அடுத்த நாள் விடியுது. அங்க சமயம் மழை பெய்ய ஆரம்பிக்குது. நல்ல வேளை தண்ணி தீந்து போச்சுன்னு நினைக்கும் போது மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணியை சேமிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டேபிள் கீழே ஆஷாவுடைய நெக்லஸ் இருக்கு. இதை பார்த்த குட்டி பொண்ணும் அதை எடுத்து வச்சுக்கிறா. அப்ப நைட்டு தூங்கும் போது ஆஷாவோட தனக்கான கீழே ஏதோ இருக்கா மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க அவளுடைய நெக்லஸ் இருக்கு. அதை பார்த்த உடனே அவ திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவளுக்கு கஷ்டமாயிடுது. உடனே காலையில எழுந்து அவளுக்காக ஒரு போட்டை செய்ய ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த உடனே ஹேக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் போகுது. அந்த நைட் அக்காவும் தங்கச்சி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம தங்கச்சி என்ன சொல்றான்னா உன் ஜாக்கெட்ல அந்த நெக்லஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்படி அவ பேசிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்த மக்கள் எல்லாருமே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா சுனாமி வர ஆரம்பிக்குது. எல்லாருமே அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஆஷா நம்ம குட்டி பொண்ணுக்கு அந்த நெக்லஸ கிஃப்டா தரா. அப்படி அடுத்த நாள் இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு அவங்க ரெடி பண்ண அந்த கட்டு மரத்துல ஏறி போலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணானா ரேடியோ எடுத்து பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. பாட்டு கேட்கும் போது ஹெட்போன் டிஸ்கனெக்ட் ஆகி அந்த பாட்டு வெளியே சத்தமா கேட்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஆஷா ரொம்ப பயந்து போயிட்டு வேகமா அந்த பாட்டை ஆஃப் பண்றா. உடனே இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இங்க இருந்து ஒழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளுடைய சாப்பாடு எல்லாத்தையுமே ஒலிக்க வைக்கிறா. அதுக்கப்புறம் வேகமா அந்த கிளாசெட்க்கு பின்னாடி நம்ம குட்டி பொண்ணை மறைய வைக்கிறா. ஆனா நம்ம ஆஷா வர அது உள்ள போக முடியல, ஒருத்தர் மட்டும் தான் ஒளிர மாதிரி இருக்கும். அதனால ஆஷா என்ன பண்றானா குட்டி பொண்ணு கிட்ட ஒரு டோர் ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்லுவால, அதே ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. இந்த டைம்ல அந்த போட்ல இருந்து வந்த ஆட்கள் வேகமா இந்த வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையுமே ரொம்பவே மோசமா உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்ன விட ரொம்பவே ஆக்ரோஷமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஆட்கள்ல இருந்து ஒருத்தர் கரெக்டா நம்ம ஹீரோயின் இருக்க அந்த ரூம்குள்ள வந்துடுறான். உள்ள பயங்கரமா பேட் ஸ்மெல் வருது. உடனே என்ன பண்றான்னா அங்க துணி போத்தி வச்சிருந்த ஒன்னு ஓபன் பண்றான். ஓபன் பண்ணா அங்க நம்ம ஆஷாவோட அப்பா அம்மாவோட பாடி இருக்கு. அதுவும் அழுவி போய் இருக்கு. அந்த ஸ்மெல் தாங்க முடியாம அவன் செதறி ஓடுறான். இப்ப நம்ம ஆஷாக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. எல்லாருமே அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால முன்னாடி இந்த யாரையுமே பார்க்கல, அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம அக்காவும் தங்கச்சி அங்க இருந்த உயரமான
உயரமான பில்டிங்க்கு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த போட்ல இருந்து வந்தவங்க இவங்க வச்சிருந்த எல்லா சாப்பாட்டையும் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையுமே எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ரூம்ல இருந்து ஆஷா கேட்டுட்டு தான் இருக்கா. ஆஷாவும் தங்கச்சியும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேகமா ஓடும் போது அவங்கள ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 2 பேரும் வேகமா ஓடி போய்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்தில் தங்கச்சியால ஓட முடியல, கால் தடுக்கி கீழே விழுந்துடுறா. ஆனா அதை கவனிக்காம ஆஷா ரொம்பவே வேகமா முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா பின்னாடி வந்த எல்லாருமே நம்ம தங்கச்சி மேல ஏறி மெரிச்சுக்கிட்டே ஓடி வராங்க. டாப்க்கு போன உடனே தான் நம்ம ஹீரோயின் திரும்பி பாக்குறா. பார்த்தாங்க தங்கச்சி இல்ல. இப்போ அப்படியே பிரசன்ட்ல காட்டுறாங்க. அதே டைம்ல இந்த ஆட்கள் ஆஷாவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவ கண் முடிச்சு பார்க்கும் போது அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தன் நம்ம ஆஷா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். ஆனா நல்ல வேலையா அவன் டீம் ஆட்கள் கூப்பிட்டாங்க. சரி என்னன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு அவன் போறான். பக்கத்திலேயே குட்டி பொண்ணையும் கட்டி போட்டுட்டாங்க. இதை பார்த்த ஆஷாக்கு அவ தங்கச்சி ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இப்போ எப்படியாச்சும் நம்ம இல்லைனாலும் அவளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. அந்த டைம்ல வேற ஒருத்தன் அவ கையை கட்டி ஒருத்தன் இழுத்துட்டு போறான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றான். ஆனா அவன் ஒரு இழுத்த உடனே அவ வேகமா அதே ஃபோர்ஸ்ல தண்ணில போய் விழுந்துடுறா. நல்ல வேலையா அங்க ஒரு சீடி உடஞ்சு போய் இருக்கு. அது ஷார்ப்பாவும் இருக்கு. அது எடுத்து அவனை அப்படியே குத்திடுறா. அவன் வலி தாங்க முடியாம கத்துறான். ஆனால் நம்ம ஆஷாவை விடுற மாதிரி இல்ல. எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி நம்ம குட்டி பொண்ணு வச்சிருந்த அந்த கன் இருந்துச்சு, அந்த கன்னை வச்சு அவனை சுட்டுடுறா. அந்த சத்தம் கேட்டு ஒருத்தன் ஆஷா இருக்க ரூமுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஆனா இன்னொரு ரூம்ல ஆஷா அழுவுற சவுண்ட் மட்டும் கேக்குது. உடனே அவளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் அந்த ரூமுக்கு போறான். ஆனா அங்க ஆஷா இல்ல. ஏன்னா இது ஆஷா விரிச்ச ஒரு டிராப். அவன் உள்ள வந்த உடனே ஒரு கயிறு இழுத்து அவன் மேல பறக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு கிட்டாரை வச்சு அவனை அப்படியே கொன்னுடுறா. அப்புறம் அவன் இன்னொரு ரூமுக்கு ரேடியோவையும் கத்தியும் எடுத்துக்கிட்டு போறா. அங்கேயும் இன்னொருத்தன் இருக்கான். அவன் அந்த ரேடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து கத்திய வச்சு அவனை குத்திடுறா. ஆனா அவன் அவ்வளவு சீக்கிரம் அடங்கல. அவளையே போட்டு அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அவன் விடாம கத்தி வச்சு மறுபடி குத்தி அவன் சாகுற வரைக்கும் அவன் விடல. அப்புறம் எப்படியும் அவனை கொன்னுடுறா. அடுத்த இன்னொரு ட்ராப் ஒரு பொண்ணுக்கு. அந்த பொண்ணு கரெக்டா ஒரு ரூம் கிட்ட வரும்போது அவ மேல எண்ணெயை தூக்கி ஊத்திட்டு அவளை அப்படியே ஆல்ரெடி ஒரு ரூம்குள்ள நெருப்பு எரிய வச்சிருப்பா. அந்த ரூம்குள்ள இவளை தள்ளி விட்டு கதவை மூடிடுறா. இப்போ இந்த சத்தம் கேட்டு இவங்க டீம் லீடர் அங்க வரான். அப்படி அவன் சத்தம் கேட்டு படி ஏறி வரும்போது அப்படியே அவன் மேல ஏறி அவனை குத்திடுறா. ஆனாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல. அவன் ஆஷாவோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். அவளதான் அவ கதை காலி நினைக்கும் போது மேல இருந்த டியூப் லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுடுறா. உடனே இருட்டுல அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவகிட்ட இருந்த கத்தி வச்சு குத்தி அவனை கொன்னுடுறா. கொன்னு முடிச்சிட்டு அவன் மாடி மேல போய் கதவை மூடிடுறா. அந்த டைம்ல அந்த டீம்ல இருந்து ஒருத்தன் மட்டும் உயிரோட இருந்தான். அவன் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். உடனே வேகமா மாடி மேல போய் கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறா. அப்ப அங்க வந்தவன் ரொம்பவே நல்லவன் மாதிரி என்ன ப்ளீஸ் உள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். இவனும் கொஞ்சம் யோசிக்கும் போது கண்ணை வச்சு அந்த கதவை பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். இப்போ இன்னும் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான். அவங்கிட்டதான் நம்ம குட்டி பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப மாடி மேல இருந்து ஆஷா குட்டி பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க பார்த்தா அந்த ஆள் நம்ம குட்டி பொண்ணிய விரிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்றான்னா அவ ஒரு வெப்பன் ரெடி பண்ணி வச்சிருப்பால, ஒரு அம்பு மாதிரி, அதை எடுத்து மாடி மேல இருந்து அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா குறி தப்பி வேற இடத்துல போய் எரிஞ்சிடுது. உடனே அந்த அம்பு போன இடத்த பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப குட்டி பொண்ணு அவனை தள்ளி விட்டுலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. ஆனா அவன் குட்டி பொண்ணையும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து தண்ணியில போய் விழுந்துடுறாங்க. இதை பார்த்தா ஆஷாவும் நம்ம குட்டி பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம அவளும் அந்த தண்ணியில போய் குதிச்சிடுறா. அப்ப அந்த தண்ணியில ஒரு விலங்கு இருக்கும்ல, அது வந்து யாரையோ சாப்பிடுறது. கொஞ்ச நேரம் அப்படி ரொம்பவே அமைதியா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 உருவம் மட்டும் தண்ணில இருந்து எழுந்து வருது. யாருன்னு பார்த்தா அது நம்ம பசங்க தான். நல்ல வேலையா அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அது சாப்பிட்டது அந்த ஆளுதான். அதுக்கப்புறம் அந்த ஆட்களுடைய போட்டை எடுத்துக்கிட்டு இவங்க பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரேடியோல கேட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த போட்ல இருந்த ஆட்கள் சேகரிச்ச சாப்பாடு நிறைய இருக்கு. அதுவே அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் ஆஷா எந்த ஒரு கனவுமே இல்லாம நிம்மதியான ஒரு தூக்கத்தை ரொம்ப நாள் கழிச்சு தூங்குறா. இப்படி அந்த கதையை முடிக்கிறாங்க. மேலும் இது மாதிரியான அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுருங்க.